குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், நீங்க சொல்லுங்க, இந்த உத்தரவு பத்தி சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். இந்த ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் நேற்றையே நீதிபதி சிவஞானம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க கேட்கக்கூடிய டாக்டர்களை வச்சு இந்த பிரேத பரிசோதனை நடத்தணும்னு கேட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு மத்தியானத்துக்கு விசாரணை எடுத்துக்கிறதா தலைமை நீதிபதி ரமேஷ் சொல்லியிருந்தாரு. ரமேஷ் தலைமையிலான அமர்வு சொல்லியிருந்தது. அதன்படி இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போ இவங்க நீதிபதிக்கு ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்களிடம் கேட்கிறாங்க, எந்த டாக்டரை நீங்க நியமிக்கணும்னு கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பல்கலை மருத்துவமனையுடைய துணை முதல்வர் அவரை நியமிக்கணும், சம்பத்குமார் அவர் பேரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை மட்டும் நியமிக்கிறதுக்கு குறிப்பிட்டு கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்ல. அதே சமயம் அரசு தரப்புல இது மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்தாச்சுன்னா எல்லாரும் கேட்க வருவாங்க, அதனால கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாரு. இந்த தரப்பு வாதம் கேட்கும்போது நீதிபதிகள் இருவருக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்னன்னா, நீதிபதி ரமேஷ் இது கொடுக்கலாம், அதாவது கூட ஒரு நீதிபதி டாக்டரை வைக்கிறதுக்கு இவங்க கேட்கிற டாக்டரை கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. ஆனா அவர் இன்னொரு நீதிபதியான வைத்தியநாதன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதனால இதை வழக்க மூன்றாவது நீதிபதியுடைய விசாரணைக்கு மாற்றுவதாக சொல்லி நீதிபதிகள் வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பிரேத பரிசோதனை நடத்தக்கூடாது, மூன்றாவது நீதிபதி இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த பிரேத பரிசோதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிருக்காங்க. இந்த மூன்றாவது எப்ப நடக்க போகுது, அந்த விசாரணை நடக்க போகுது. அதே மாதிரி இந்த மூன்றாவது நீதிபதியோட பேர் ஏதாவது தெரிஞ்சுதா? மூன்றாவது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அது தலைமை நீதிபதி தான் தீர்மானிப்பாரு. அவர் தீர்மானித்து மூன்றாவது நீதிபதியை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக அவர்கிட்ட இந்த வழக்கு கொண்டு போய் வைக்கப்படும். அவர் இந்த வழக்கை விசாரிச்சு இறுதி முடிவை சொல்லுவாரு. அது வரைக்கும் இந்த பிரேத பரிசோதனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த உத்தரவு பத்தி ராம்குமார் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க சுரேஷ்? அவங்க இப்போதைக்கு கருத்து எதுவும் தெரிவிக்க விரும்பல, இது சொல்லவும் இல்லை. அவங்க இப்போ இதை பத்தி மற்ற வழக்கறிஞர்களிடம் கலந்து பேசி ஆலோசித்து அதுக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேல்முறையீடு வந்ததே அவங்க தான், அதனால அவங்க இதை பத்தி வெறும் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. மூன்றாவது நீதிபதிக்கு மாற்றம் அப்படிங்கும் போது மூன்றாவது நீதிபதியை அமைக்கிறதுக்காக எவ்வளவு கால தாமதமாகும்? இது தோராயமா இவ்வளவு நாள் விசாரணை வரும்னு சொல்ல முடியுமா சுரேஷ்? அது வழக்கு விசாரணை வழக்குகளினுடைய தன்மையை பொறுத்து அமையும். இந்த ரெண்டு வழக்கை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி இந்த வழக்குல உடனடியாக அவசர தேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக இதுல மூன்றாவது நீதிபதியை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அநேகமா நாளைக்கே கூட இந்த வழக்கு மறுபடியும் மூன்றாவது நீதிபதி கிட்ட விசாரணைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை இது இன்னும் ஒரு நாள் 2 நாள் தாமதம் ஆகும் போது ராம்குமாரோட உடல் எங்க வைக்கப்பட்டிருக்கும், அந்த நடைமுறை பத்தி சொல்லுங்க சுரேஷ். அது அதே ராயப்பேட்டை மருத்துவமனையில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது வேற எந்த மருத்துவமனையிலையும் அறுவை செய்து உடல் பரிசோதனை பிரேத பரிசோதனை நடத்துறதுக்கு வேண்டாம், ராயப்பேட்டையில் தான் நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே நீதிபதி சிவஞானம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஏன்னா இவங்க கேட்டாங்க, கேஎம்சியில நடத்தணும், கீழ்ப்பக்கம் மருத்துவமனையில் நடத்தணும்னு கேட்டாங்க. அதை அவர் ஏத்துக்காம ராயப்பேட்டையில் தான் இருக்கணும் தாங்க. ஏன்னா இனிமேலும் அது ராயப்பேட்டையில் தான் அவர் உடல் பத்திரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கும். இப்ப இந்த வழக்கு விசாரணையின் போது சிறையில வச்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணா அதுவும் காவல் மரணம் தான் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க சுரேஷ். இது அதாவது அவர் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, தற்கொலை செய்யறது வீட்டுல பண்ணிக்கிட்டாதான் அது தற்கொலை, வெளியில ஒரு அரசனுடைய காவல்ல இருக்கக்கூடியவர் தற்கொலை பண்ணிருக்காரு, சிறையில பண்ணிருக்காரு, அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் கீழே இருக்கக்கூடிய சிறையில பண்ணிருக்காரு. அதனால இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நீதிபதி கருத்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க அரசு தரப்பு வக்கீல் இது கூடுதலா இது கேட்க முடியாது, இது சூசைடு, அதனால இவங்க இஷ்டத்துக்கு டாக்டர்களை நியமித்து அவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொல்லி கேட்க முடியாதுங்கிறதுக்காக அரசு வக்கீல் வைத்த வாதத்துக்கு நீதிபதி இந்த பதிலை சொல்லியிருந்தார். நீதிபதியே இது காவல் மரணம் தான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சிறைத்துறைக்கு இது தொடர்பாக விசாரணை நடத்த கோருவது அந்த மாதிரி ஏதாவது உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்களா சுரேஷ்? இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. இப்போதைக்கு இந்த பிரேத பரிசோதனையை கூடுதலாக அவங்க மனுதாரர்கள் தரப்புல கேட்கக்கூடிய டாக்டரை வச்சு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி தான் இப்போதைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணையிலேயே இரு நீதிபதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு முரண்பட்ட கருத்து ஏற்பட்ட காரணத்தினால இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பி இருக்கிறதுனால அது பற்றிய கேள்வி எதுவும் எழுதவில்லை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.